அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் நாம் சாத்தானுடைய கடைசி கால வஞ்சகங்கள் ஏற்கனவே 2 பகுதிகளை பார்த்து விட்டோம். 3வது பகுதியாக சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக சாத்தானுடைய கிரியைகள்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு பல விதத்தில் இருக்குது. யோகா, கராத்தே, ஜூடோ போன்ற காரியங்களில் சாத்தானுடைய கிரியைகள் அதிகம் வளர்ந்து விட்டது. என்னன்னா, யோகா செஞ்சால் நமக்கு மனசு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு 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 விதமான ஒரு மனசு அமைதி கிடைக்கும். ஆனால் அது முற்றிலும் போய் சாத்தானுடைய கிரியை பயங்கரமாக இருக்கிறது. ஏன்னா மனசை வெறுமையாக்குற அந்த டெக்னிக் இருக்குங்க பார்த்தீங்களா. மனசை வெறுமையாக்கனா நம்மளுடைய பாரமெல்லாம் போனது போல அப்படி அல்ல. மனசு வெறுமையாகும் பொழுது, இப்போ ஒரு காரியம் மனசுல நமக்குள்ள எதுவும் இல்லைன்னும் பொழுது வேற ஏதாவது ஒரு கேப் ஃபில்லப் ஆகும். அப்போ யோகான்ற ஒரு காரியம் சாத்தானுடைய கிரியை. இந்த காலகட்டத்தில் அதை அறியாத அநேக மக்கள், அரசாங்கம் கூட யோகா நல்லது என்று சொல்லுகிறது. ஆனால் அதில் செய்கிற ஆசனா, அந்த எக்ஸசைஸ், எல்லா பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா அசுத்தாவியோடைய ஒரு விதமான செயல்பாடுகள் இருக்கு. ஏன்னா அந்த ஆங்கிள், அந்த பொசிஷன், அந்த தோரணைகள், அது எல்லாமே அந்த யோகாவில் வருகிற எல்லா ஆசனாவும் சாத்தானுடைய ஒரு வித அசுத்தாவியினுடைய ஒரு வித போஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு விதமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை செய்ய செய்ய அவங்களுக்குள்ள அறியாம ஒரு அமானுஷ்ய சக்தி வருவதாக சொல்லுவாங்க. ஆனா அது முற்றிலும் போய் வரும். ஆனா அது ஒரு விதமான சாத்தானுடைய கிரி. உங்க எல்லாருக்கும் தெரியும். உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா பதாஞ்சலி. அந்த பதாஞ்சலி கம்பெனியோட ஓனர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாபா ராம்தேவ்னு சொல்லி ஒருவர், மிகப்பெரிய பிரசித்தியான ஒரு யோகா பயிற்சியாளர். அவர் என்ன பண்றாரு, அநேக கேம்புகளை போட்டு யோகா கற்றுத்தராரு. அது எல்லாம் அவருடைய காரியங்களெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மனுஷனால செய்ய முடியாது. ஆனால் ஒரு விதமான அந்த யோகாவிலே ஒரு வித்தியாசமான யோகா அந்த யோகா பயிற்சியாளர் செய்வார். அப்போது அதிலிருந்து நாம் அறியலாம், யோகா சாத்தானுடைய ஒரு வஞ்சக செயல். கராத்தே அது ஒரு ஜப்பானிய ஒரு முறையாக இருந்தாலும் எதிராளிய தற்காப்பு கலை அப்படின்னு சொல்றாங்க. தற்காப்பு கலையாக இருந்தாலும் சண்டை பண்ணுவது வேதத்திற்கு முரணான காரியம். சண்டை பண்ணுதல் வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எதிராளிய நான் என்னை காப்பாத்திக்கிறேன் என்று சொல்லி அதுல வருகிற ஒரு விதமான அந்த கராத்தே காரியங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, கழுத்தை லாக் பண்றது, ஒருத்தருக்கு எலும்பு முறிகிற அளவுக்கு அந்த கராத்தே ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். ஜூடோவா இருக்கட்டும், கராத்தேவா இருக்கட்டும், நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு வலி எடுக்கிற அளவுக்கு அடிப்பாங்க. அப்போ அது தற்காப்பு கலையில, அதுவும் ஒரு விதமான அசுத்தாவியோடைய சாத்தானுடைய ஒரு விதமான மர்ம கலைன்னு சொல்லலாம். 3வது ரோமன் கத்தோலிக் திருச்சபையில் நடக்கிற காரியங்கள். விசேஷமா அநேக நாம் இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் இன்றைக்கு அவருக்கு முரணான காரியங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலை வணக்கம், சிலை வழிபாடு பெரும்பான்மையா இருக்கு. கிறிஸ்தவத்துல மட்டும் இல்லை, முஸ்லீம்லயும் இருக்கு, குரான்லயும் இருக்கு. முஸ்லீம்ல மறைமுகமாக வணங்குறாங்க. இந்துஸ் என்ன செய்யறாங்க, பகிரங்கமா சிலையை வடிச்சு வணங்குறாங்க. அப்போ சாத்தானுடைய கிரிய பகிரங்கமா இருக்கு. ஆனா கிறிஸ்தவத்துல பார்க்கும் பொழுது கத்தோலிக்க மார்க்கம், RC ரோமன் கத்தோலிக் என்ற பெயர்ல சாத்தானுடைய வஞ்சகம் நுழைஞ்சிருக்கு. அது இப்போ இல்ல, கிபி 300வது ஆண்டுல இருந்தே வந்திருக்கு. மரித்தவர்களோட பேசுறது, அதாவது செத்து போனவங்களோட ஜெபிக்கிறது. இப்போ யாராவது இறந்துட்டாங்க, அந்த ரோமன் கத்தோலிக்க
முறைமையின்படி வாழ்ந்து மரித்த யாராவது ஒரு புனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பாஷையில. அந்த புனிதரை என்ன பண்ணுவாங்க, செத்து போன மனுஷரை புனிதர் என்கிற பட்டத்தை கொடுத்து ஜெபிப்பாங்க. என்ன சொல்லி ஜெபிப்பாங்க? நீர் ஆவியோடு உயிர் தெழுந்தீர், அது அருளப்பெறே அருளப்பெறே என்று சொல்லி ஒரு விதமான ஜெபத்தை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, பரலோகத்துல போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. மரித்தவர்கள் ஒரு நாளும் வேண்ட முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் ஜீவனுள்ள தேவன். ஆனா இந்த ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் என்ன செய்யுதுன்னா, மரித்தவர்களோட ஜெபிக்கலாம், செத்து போனவர்களோட பேசலாம் அப்படின்ற ஒரு சாத்தானுடைய காரியம் கத்தோலிக்க மார்க்கத்துல இருக்கு. இது மிகப்பெரிய பைபிளுக்கு நீங்க ஒத்து பார்க்கும் பொழுது இது தேவனுக்கு விரோதமான காரியம், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காத காரியம். ஏன்னா அவர் சொல்றாரு, நான் மரித்தவர்களுடைய தேவனாயிராமல் ஜீவனுள்ளவருடைய தேவனாயிருக்கிறேன். செத்து போனவர்களுக்கு அவர் தேவன் இல்லை. செத்து போனவங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு வேதம் சொல்லுது. மரித்தவர்கள் ஒன்றையும் அறியார்கள், அவங்க பேர் முதலானவை கொண்டு எல்லாம் அழிக்கப்பட்டு போகுது. இப்ப நான் இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறதுனால பேசுறேன். இதே நான் இறந்துட்டா என்னுடைய பெயரை முதலானவை எல்லாம் அழிஞ்சு போகும். அப்போ எனக்குன்னு ஒரு ஜீவன், இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு ஒரு வேலிடு. இந்த மூச்சு என்னை விட்டு போகும் பொழுது நான் அன்வேலிடா போயிடுறேன், இன்வேலிடா போயிடுறேன், வேலிட் இல்லை, என்னை வச்சு ஒரு யூஸும் இல்லை. அப்போ பிரயோஜனப்படாத பாத்திரத்தை போயிட்டு பயன்படுத்த முடியுமா? ஒரு குடம் உடைஞ்ச பிறகு அந்த குடத்தை நம்ம நிரப்ப முடியுமா? அதே அது உடையாத குடமா இருந்தா நிறைய தண்ணீரை ஊற்றி என்ன பண்ணலாம், அந்த குடத்தை தண்ணீர் பாத்திரமா யூஸ் பண்ணலாம். ஆனா அதே மாதிரிதான் மனுஷனும் இறந்து போயிட்ட பிறகு தேவனை பற்றி அவனுக்கு தெரியாது. தேவனோட ஜெபிக்கணும், நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும் அப்படின்னு செத்து போனவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ரோமன் கத்தோலிக்கல பாத்தீங்கன்னா, இந்த ஆர்சி சர்ச்சில் மரித்தவர்கள் நமக்காக பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் நமக்காக பரிந்து பேசுகிறாரே தவிர இன்னைக்கு வரைக்கும் இறந்து போன ஒரு பரிசுத்தவானாகிலும் நமக்காக பரிந்து பேசவில்லை. இது வேதத்துக்கு முரணான பொய் இல்ல, இது மிக மிக பாவம். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் தான், இயேசு கிறிஸ்து தான் ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். நமக்காக பரிந்து பேசும் ரத்தமாக அவருடைய ரத்தம் இருக்கு. அப்போ எவ்வளோ சாத்தானுடைய கிரியை இருக்கு பாருங்க. இந்த ஆர்சி சர்ச்சில், ரோமன் கத்தோலிக்க சபையில. அதுக்கப்புறம் டெய்லி மாஸ் இருக்கும். டெய்லி என்ன சொல்லுவாங்க, பூசைன்னுவாங்க. பூசைக்கு போய் தொழணும், பூசையில போய் ஆராதிக்கணும். அப்போ டெய்லி பூசை வைக்கலாம், தப்பு இல்லை, டெய்லி ஆராதனை செய்யலாம். ஆனா அந்த ஆராதனை இயேசு கிறிஸ்துவுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு, நம்ம வானத்தையும் பூமியும் படைச்ச தெய்வத்துக்கு உகந்த ஆராதனையான்னு பார்க்கணும். அவர் சொன்னபடி அந்த ஆராதனை இருக்கா, தொழுக இருக்கா? முஸ்லீமும் போய் 3 வேளையும் தொழுகிறாங்க, அல்லா அல்லா என்று சொல்லி. அது தேவனுக்கு பிரியமானதான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இந்துஸ் என்ன பண்றாங்க, வெள்ளிக்கிழமையானா கோயில போய் சுத்தம் பண்ணிட்டு பக்திமயமா போவாங்க. ஆனா அதுவும் வேதத்துக்கு முரணாதான் செய்யறாங்க. பைபிளுக்கு ஒத்த ஒரு காரியத்தை கீழ்படியறதே இல்லை ஒருத்தரும். அப்போ இந்த ரோமன் கத்தோலிக்க சபை என்ன பண்றாங்க, டெய்லி மாஸ் வைக்கிறாங்க, டெய்லியும் பூசன்னு சொல்லி என்ன பண்றாங்க, மரியாதை வணங்குவதும் மற்ற மரித்தவர்களை செத்து போனவங்களை வணங்குறதும் இப்படியாக அவர்களுடைய காரியம் இருக்கிறது. அப்போ இதுவும் வேதத்துக்கு மிக மிக முரணான காரியங்களா? அப்போ என்ன செய்யணும்? வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தை பைபிளை பற்றி படிக்காதவர்கள் தயவு செய்து படிங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் தெள்ள தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் விரும்புகிற பிரகாரம் 10 கட்டளை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. அப்போ ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பாஸ்டருக்கு என்று தனி ஒரு யூனிஃபார்ம் வச்சிருப்பாங்க. இன்றைக்கு அநேக போதகர்கள், அநேக ஊழியக்காரங்க கோட் சூட்டு போடுறாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு ஷர்ட், ஒரு பேண்ட், இல்ல ஒரு சஃபாரி போடுறாங்க. ஆனா இந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட யூனிஃபார்ம். அது நல்லது. ஆனாலும்
அது ஆடை என்பது ஒரு போதகர் தனிப்பட்ட சீருடை இருக்கலாம். ஆனால் அதுவும் ஒரு மனுஷனுடைய முறை தான். கிபி 394வது வருஷத்தில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் மரியாதை வணங்குற ஒரு முறையை எத்தனாவது ஆண்டில் கொண்டு வந்தாங்கன்னா கிபி 431வது வருஷம். கடவுள் தாயார், அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஸ்திரீன்னு சொல்றாரு. தன்னுடைய சொந்த தாயை பார்த்து, ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரவில்லை. அவர் அப்புறம் கடைசியா ஒரு சிலுவையில போய் மறிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, அதோ உன் மகன் சொல்றாரு. எங்கேயாவது அவர் தன்னை பெற்ற தாயை அம்மா என்று குறிப்பிட்டிருக்கிறாரா? இல்லை. அப்போ அவர் தெய்வமாக தன்னுடைய கடமையை செய்யறதுதான் அந்த ஒரு 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 பெண்மணியை தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருந்தது. தெய்வம் மனுஷனா வரணும். அதுக்காக என்ன செய்ய முடியும்? ஒரு கன்னி பெண் வயிற்றுல, அதாவது திருமணமாகாத ஒரு பெண்ணினுடைய வயிற்றுல குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்தாரே ஒழிய, அவங்க சரீர பிரகாரமாக தாயாக இருந்தாலும் அவர் தெய்வம், மனிதன் அல்ல. மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு சாதாரண இயல்புகள் இருக்கும், குணாதிசயங்கள் இருக்கும். ஆனா இவர் மனிதனை காப்பாற்ற வந்தார், மானிடத்தை காப்பாற்ற வந்த தெய்வம். அப்போ அந்த தெய்வம் மனிதனாக வந்ததனால மரியாளுக்கு தெரியும், இவரு சாதாரண மனிதர் அல்ல, தெய்வ மனிதராக அவதரித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் எந்த இடத்துலயும் தன்னுடைய இடத்துல அவங்க அதட்டி எதுவும் பேசல. இயேசு கிறிஸ்து பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க சொல்றபடியே செய்யுங்க என்று சொல்றாங்க. அப்போ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும், ரோமன் கத்தோலிக்க சபை செய்கிற அடுத்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, மரியாளை தெய்வமாக வணங்கணும். அவங்க கேட்டா இயேசு கிறிஸ்துவை பெற்ற தாயார் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு அநேக ரோமன் கத்தோலிக் சபையில பாத்தீங்கன்னா ஹைட்டா ஒரு சிலை இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு கையில ஒரு குழந்தை ஏந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை. அப்போ எவ்வளவு பெரிய தப்பு, தெய்வத்துக்கு விரோதமா செய்யற பாவங்கள். அதே மாதிரி பாவ மன்னிப்பு சீட்டு தராங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்கு. அவர் தான் அதற்கான தகுதியும் அதிகாரமும் பெற்றவர். ஏன்னா அவரை போல வாழ்ந்தவர் ஒருத்தரும் இல்லை. பரிசுத்தமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தாழ்த்தி ஜீவனை கொடுத்த அப்படிப்பட்ட தெய்வத்தை போல ஒருத்தரும் மறிக்கல. அப்போ அவர் பாவ மன்னிப்பு தர அதிகாரம் பிதாவாகிய தேவன் கொடுத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். 1 யோவான் 8:9. நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரித்து ரட்சிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். காரணம், அவருடைய தியாகம். தெய்வம் மனிதனாக வந்தார். அந்த தெய்வம் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து, வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம். அப்ப அவருக்கு மட்டும்தான் மன்னிக்க அதிகாரம் இருக்கு. பூமியில மனுஷனை எல்லாரையும் மன்னிக்க அவர் ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஒரு ஃபாதருக்கோ இல்ல பிரீஸ்டுக்கோ ஒரு குருமாருக்கோ அந்த அதிகாரம் இல்லை. ஏன்னா அவங்க மனிதர்கள். மனிதன் மனிதனாக தான் இருக்க வேண்டும். மனிதன் தெய்வத்தோட இடத்தை பிடிக்க கூடாது. அதே மாதிரி இந்த ரோமன் கத்தோலிக் சபையில போப் ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். அது என்ன ஆண்டவர்? இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் ஆண்டவர் என்ற பெயர் வழங்கியிருக்கு வேதாகமம், பரிசுத்த வேதாகமம், பைபிள்ல. அப்போ தன்னை ஒரு மனிதனாக இருக்க வேண்டிய ஒரு மனிதன் ஏன் தெய்வத்தோடைய ஸ்தானத்தை அடையணும்னு விரும்புறான்? விகாரியஸ் பிள்ளை 3:6 போட்டு அந்த போப் என்பவர் என்ன செய்யறாரு? தெய்வத்தோடைய ஸ்தானத்தை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு சாத்தான் அவரை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான். அப்போ இதெல்லாம் மிகப்பெரிய வேதத்துக்கு முரணான காரியம். அது மட்டும் இல்ல, லத்தீன் மொழியை யூஸ் பண்றாங்க. ஆராதனையில, பிரேயர் டைம்ல, ஜப டைம்ல லத்தீன் மொழியை உபயோகிக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற பிரெஞ்சு மொழி, டச்சு மொழி. அதாவது தேவன் என்ன வேதத்துல சொல்லியிருக்காரு? என்னை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளட்டும். அவனுக்குள்ள உண்மையான ஆவி, ஆத்மா, முழு இருதயம், முழு அன்போட தெய்வத்தை தொழுது கொண்டா போதும். பாஷைகள் முக்கியம் இல்லை. ஆனா இந்த ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் என்ன பண்ணுச்சு? லத்தீன் மொழியை கொண்டு வந்தாங்க. லத்தீன் மொழியில ஜெபிக்கணும், லத்தீன் மொழியில ஆராதனை செய்யணும், பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி. இதுவும் வேதத்துக்கு முரணான காரியம். அதே மாதிரி செத்துப்போன ஏற்கனவே அந்த ரோமன் கத்தோலிக்க சபைக்காக பாடுபட்டு மரித்த
என்ன சொல்றாங்க, பரிசுத்தவான்கள் அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்களுக்காக மரியாள் மூலம், தூதர்கள் மூலம், இப்ப என்னன்னா மரியாள் மூலமாக வேண்டிக் கொள்கிறேன், சபேசியரே மரியாள் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறேன், அதே மாதிரி காபிரியல் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறேன், அருளப்பரே அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தப்பு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலம் முடங்கும். யாருடைய பேருக்கு முடங்கும்? யாருடைய பேருக்கு இந்த முழங்கால் முடங்கி தெய்வமே அப்படின்னு வணங்குவாங்க? இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். வேற யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அது ஒரு சதிசெயரா இருக்கட்டும், பரிசெயரா இருக்கட்டும், இல்ல அருளப்பரா இருக்கட்டும், இல்ல ராயப்பரா இருக்கட்டும், எந்த மனிதனுக்கும் அந்த அதிகாரம் இல்லை. இவர் மூலியமாக ஜெபிக்கிறேன். ஏன் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவ மூலியமாக ஜெபிப்பதுதான் ஜெபம். ஏன்னா தெய்வங்கள் அவங்க, இவங்க இல்ல. இந்த ரோமன் கத்தோலிக் காட்டுகிற வழி பிரகாரம் தேவ காபிரியல் மூலமாக, அருளப்பர் மூலமாக, மரியாள் மூலமாக, இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். ஏன்னா அவங்க மனிதர்கள், மனிதனாக வந்தவர்கள். தேவ தூதனுக்கும் அந்த அதிகாரம் இல்ல. அவன் தெய்வத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிற ஒரு வேலைக்காரன், தேவ தூதன் என்பவன் பரலோகத்துல பார்க்கும் பொழுது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை உடைய தேவ தூதனை தெய்வமாக்க கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு பிரதானமானவர் ஒருவர் உண்டு. அந்த மெயினான சுவிட்ச் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவரை தான் வணங்க சொல்லியிருக்கு. இன்றைக்கு ஜபத்துல கூட பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனாலும், நான் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னேன், இந்த வீடியோவை ஆரம்பிக்கும் பொழுது, பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு சமாதானம். ஏன்? இந்த நேமுக்கு தான், இந்த பேருக்கு தான் ஒரு பவர் இருக்கு, ஒரு வல்லமை இருக்கு. வேதத்தின்படி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் இந்த வல்லமையை, அதிகாரத்தை பெற்றிருக்கிறாரே தவிர, நீங்க ரோமன் கத்தோலிக்காரங்க சொல்றபடி, அந்த கத்தோலிக்க மார்க்கத்தின்படி மரியாளோ இல்ல அருளப்பரோ இல்ல தேவ தூதர்கள் காபிரியலோ அந்த அதிகாரத்தை பெறல. ஏன்னா யாரு ரத்தம் சிந்தி மரிச்சா சிலுவையில? இயேசு கிறிஸ்து. அப்போ 3ஆம் நாள் யார் உயிரோடு எழுந்தா? இயேசு கிறிஸ்து. அவர் ஒருத்தருக்கு தான் அந்த தகுதி, அந்த அதிகாரம். பாவத்தை மன்னிக்கிறதா இருக்கட்டும், வணக்கத்துக்குரியவரா அவர் தான். தெய்வமாக வணங்க வேண்டியது இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். வேதத்தின்படி நீங்க பாருங்க. ஏன்னா அநேகர் என்ன செய்யறாங்க, இந்த ரோமன் கத்தோலிக்க சபையை மிகவும் பின்பற்றாங்க. கத்தோலிக்க சபையில செய்யற அந்த முறையெல்லாம் ரொம்ப மயக்கிற மாதிரி இருக்கு. டிசிப்ளின்ல ஓகே, ஆனா மற்ற வேதத்தின்படி பார்க்கும் பொழுது வேதத்துக்கு, அதாவது பைபிளுக்கு எதிர்மறையான காரியங்களை தான் செய்யறாங்க. எப்பவுமே தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவங்க செய்யறதும் இல்லை, நடக்கிறதும் இல்லை. அதே போல பிஷப் என்ற பட்டத்தை கொடுக்கறது, அதே மாதிரி ரெவரண்ட், பாஸ்டர் கூட ஓகே, ஆனா ரெவரண்ட், பிஷப், அப்புறம் என்ன சொல்லுவாங்க சிலரு, மோஸ்ட் ரெவரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தப்பு. வேதாகமம் சொல்லுது, மத்தேயு 23வது அதிகாரத்துல 12-13வது வசனம், இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, உங்களை ஒருவனும் பிதா என்று அழைக்காதிருப்பானாக. பிதாவாகிய தேவன் ஒருவரை தவிர நீங்கள் மற்றவருக்கு பிதா அல்ல. உங்களை எல்லாரும் சகோதரன் அழைக்கட்டும், மற்றவர்கள் ரபி என்று அழைக்கிற அளவுக்கு நீங்க இருக்காதீங்க. ஏன்னா நீங்க சகோதரராகவே இருங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தகுதி உடையவர் ஒருவர் தான். ரபி என்றாலும் இயேசு கிறிஸ்து, போதகரே என்றாலும் இயேசு கிறிஸ்து, அவர்தான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள்ல இந்த தப்பு பண்றாங்க. மோஸ்ட் ரெவரண்ட்னு ஒரு பட்டம் தராங்க. அவரு ஒரு சாதாரண மனிதர் தான், சகோதரன், அவ்வளவுதான். அவருக்கு ஃபாதர் என்ற பட்டத்தை கொடுப்பதும், ரெவரண்ட் இல்ல, இதுல வேற மோஸ்ட் ரெவரண்ட், பிஷப்பு, இப்படியெல்லாம் பிரிவா பிரிச்சு என்ன பண்றாங்க, மக்கள் எல்லாரும் பார்த்தவனே அப்படியே பக்தி முத்தி என்ன ஆயிடுறாங்க, மனுஷன் காலில் விழுறோமா தெய்வம் காலில் விழுறோமான்னு தெரியாம என்ன பண்ணிடுறாங்க, ஐயா சாமின்னு விழுந்துடுறாங்க ஒரு சிலர். ஏன்? காரணம் என்ன? தெய்வத்தோடைய காலில் விழாத காரணம் என்ன? இப்படிப்பட்ட பட்டங்கள், பிஷப்பு, ஃபாதரு, அது என்னவோ புனிதர் பட்டம் மாதிரி இன்றைக்கு ஆகிவிட்டது. சர்ச்சில் கொடுக்கறாங்க, சிலர் ஆர்டினேஷன் பண்ணி சிஎஸ்ஐல கொடுக்கறாங்க, ரோமன் கத்தோலிக்ல ஆர்டினேஷன் பண்ணி தராங்க. அனைத்து சபை ஸ்தாபனங்களும் செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, ஆர்டினேஷன் பண்ணி அவர் ஒரு பிரதராக, பாஸ்டராக சொல்லாம மோஸ்ட் ரெவரண்ட்,
ஃபாதர், பிஷப். இதை மக்கள் மத்தியில கேட்கும் பொழுது, ஐயோ அவரா அப்பா எவ்வளோ பரிசுத்தவான்ப்பா, தெய்வத்துக்கு பக்கத்துல உட்காந்து இருப்பாருப்பா, அவரு சாதாரண மனுஷன்தான். அந்த எண்ணம் இன்னைக்கு மக்கள் மத்தியில இல்லவே இல்லை சுத்தமா. அவர் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அதை வேத வாக்காக எடுத்துக்கிறாங்க. பைபிளை தேடுறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை. அப்போ இன்னைக்கு ஏன் கள்ள போதனை அதிகமா வர காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறதுனால தான். மோஸ்ட் ரெவரண்ட்னு பேர் வைப்பாங்க, பிஷப்னு பேர் வைப்பாங்க, ஃபாதர்னு பேர் வைப்பாங்க. ஆனா அவங்க போதிக்கிறது இயேசு கிறிஸ்துவ மேன்மையா பேசுறாங்களா இல்ல தங்களை மேன்மையா பேசுறாங்களான்ற ஒரு ஆராய்ச்சி இல்ல, வேதத்தினுடைய சத்தியத்தை உண்மையா சொல்றாங்களான்ற ஒரு ஆராய்ச்சி இல்லாத ஒரு நிலை. அப்போ இதுக்கு ஒரு முன்னோடி யாருன்னா இந்த ரோமன் கத்தோலிக் சபை ஒரு முன்னோடியா இருக்கு எல்லாத்துக்கும். ஃபாதர், பிஷப்பு, அப்புறம் ஆர்ச் பிஷப்பு, இதெல்லாம் பிரிவுகளை கொண்டு இந்த ரோமன் கத்தோலிக் தான். அடுத்ததாக போப்பின் ஆளுகையில் அதிகாரம். போப்புக்கு ஏன் அதிகாரம் கொடுக்கணும்? ஏன் மற்ற ராஜ்யங்களுக்கு ராஜா இல்லையா? ஏன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்தியாவுக்கு பிரதமர் இருக்கிறார். அப்போ ரோம நகரத்துக்கு ஒரு பிரதமரை செலக்ட் பண்ணோம். ஏன் அந்த ரோமன் கத்தோலிக் பேராயரு ஒரு பிஷப்பை ஏன் தலைவரா மாறணும்? அவரு இதுனிக்கும் பத்தாத்துக்கு தன்னைத்தானே தெய்வம் சொல்றாரு, நான் மன்னிப்பு கொடுப்பேன்றாரு, பாவ மன்னிப்பு சீட்டு எங்க கிட்டதான்றாங்க. அப்போ எப்படி இவ்வளவு அதிகாரத்தை பெற்று இருக்கிறேன்னு எப்படி ஒரு மனிதன் சொல்ல முடியும்? அவரு ரத்தமும் சிந்தல. இயேசு கிறிஸ்துனா ரத்தம் சிந்திருக்காரு, உயிரோடு எழுந்திருக்கிறாரு. நமக்கு இன்றைக்கு சாட்சிகள் அநேகம் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு மனுஷன் தன்னைத்தானே எப்படி தேவன் என்று சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, அது பாவம். ஏன்னா சாத்தான் அப்படி சொல்லிதான் விழுந்தான், பெருமையாக வாழ்ந்தான், தெய்வத்தோடைய இடத்த பிடிக்கணும்னு நினைச்சா விழுந்தான். அப்போ இன்றைக்கு இருக்கிற இந்த ரோமன் கத்தோலிக் சபையில இருக்கிற அந்த போப்பு அவர் என்ன செய்யறாரு? நான் பாவ மன்னிப்பு தருவேன். அதே மாதிரி என்ன சொல்றாரு, ஒரு சாதாரண பாஸ்டருக்கு ஒரு நாட்டை ஆளுகிற அதிகாரம் எதற்கு? அவரு பாஸ்டர் வேலை செஞ்சுட்டு போலாமே, எதுக்கு பாவ மன்னிப்பு சீட்டை தரணும்? ஏசு அப்பாவுக்கு தான் அந்த கடமை இருக்கு. நம்மளை உருவாக்குன தெய்வம் தான் நம்மளை மன்னிக்கணுமே தவிர, மனிதனை மன்னிக்கணுமே தவிர, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மன்னிப்பது தவறு தவறு தவறு. ஏன்னா வேதத்தின்படி பார்க்கும்பொழுது யார் பரிசுத்தவான்? ஒரு மனுஷனும் நல்லவன் அல்லன்னு வேதம் சொல்லுது, பைபிள் சொல்லுது. ஒரு மனுஷனும் நல்லவன் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து தான் நல்லவர், பரிசுத்தர். அவர் தான் பாவத்தை சுமந்தாரு, நம்ம எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினாரு. அப்ப அப்படிப்பட்ட தெய்வம் என்ன பண்ணலாம்? பாவத்தை மன்னிக்க கூடிய தகுதி அவருக்கு இருக்கு. ஒரு சாதாரண ஆர்சி சர்ச்சில் பிஷப்பாக, ஃபாதராக பணிபுரிஞ்சு பின்னாடி அவருக்கு ஒரு பதவி உயர்வு ஒரு போப்புன்ற ஒரு பதவி உயர்வு அவர் எப்படி பாவ மன்னிப்பு தர முடியும்? தப்பு. மனம் திரும்புங்க. ரோமன் கத்தோலிக் சபையை பின்பற்றவே பற்றாதீங்க. சில காரியங்கள் வேதத்துக்கு முரணான காரியங்களை செய்யறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு எரிச்சல் ஊட்டுகிற காரியத்தை செய்கிறார்கள் ரோமன் கத்தோலிக்கர்கள். அப்போ சாத்தானுடைய தந்திரம் எந்த அளவுக்கு மனிதனை மயக்கி வைத்திருக்கிறது. அதே மாதிரி யோசேப்பா வணங்குவாங்க, பேதுருவா வணங்குவாங்க, மத்தேயு வணங்குவாங்க. 12 சீஷர்கள் ஏசப்பாவோட வாழ்ந்த அந்த 12 சீஷர்களையும் புனிதர் என்ற பட்டத்தை கொடுத்து போட்டோவை வரைஞ்சு வணங்குவாங்க. அப்போ அது எந்த அளவுக்கு பாவம்? இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், நானே வழி சத்தியம் ஜீவன், என்கிட்ட வராம நீங்க பரலோகத்துக்கும் போக முடியாது, பிதா கிட்டையும் போக முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து வழின்னு சொன்ன பிறகு நீங்க ஏன் மற்ற வழிகளை தேடணும்? ஏன் பேதுருவை தேடுறீங்க? ஏன் மத்தேயுவை வணங்குறீங்க? ஏன் அருளப்பரை வணங்குறீங்க? ஏன் சூசியப்பரை வணங்குறீங்க? தவறு. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வழி சத்தியம் ஜீவன், அவரை மட்டும் வணங்குங்க. நித்திய ஜீவனை தரவரே அவர் தான். 12 சீஷர்களோ மரியாலோ நமக்கு நித்திய ஜீவனை தரப்போவதே அல்ல. ஏமாற்று வேலை, சாத்தானுடைய மிகப்பெரிய வஞ்சகம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையான உபவாசம் இருப்பாங்க, குட் ஃப்ரைடே கொண்டாடுவாங்க, ஈஸ்டர் சண்டேன்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அதே மாதிரி புனித சாம்பல் புதன் சொல்லி கொண்டாடுவாங்க. இப்படியாக பல காரியங்கள் இருக்கு. இன்றைக்கு எனக்கு நேரம் கொஞ்சம் சுருக்கமாக இருப்பதனால நான் இந்த சுருக்கத்தோட முடித்து அடுத்த 4வது பகுதியில நான் விரிவா பேச இருக்கிறேன். காரணம் என்னன்னா, இது ஒரு பெரிய பட்டியலாக இருக்கிறது. இதோட நான் முடிக்கணும்னு விரும்புறேன். இப்படிப்பட்ட காரியங்களை தயவு செய்து பின்பற்ற வேண்டாம். பைபிள் என்ன சொல்லுதோ அதை பின்பற்றுங்கள். எப்படி ஊழியம் செஞ்சாங்க,
எப்படி இயேசு அப்பாவுக்காக வாழ்ந்தாங்க, எப்படி அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிச்சாங்கன்றதை தான் நம்ம நோக்கி பார்க்கணுமே தவிர, இப்படிப்பட்ட ரோமன் கத்தோலிக் சபை மக்களையோ பிஷப்பையோ ஃபாதரையோ யாரையும் நோக்கி பார்க்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டாகும். இந்த சிறிய வேத காரியங்களோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.